இயேசுப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த நாள் காலையில் உம்மை துதிக்க உம்மை ஸ்தோத்திரிக்க கொடுத்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. எத்தனை நிமிஷம் ஜெபம் பண்ணிருக்கோம்? ஒரு நிமிஷம் ஜெபம் பண்ணிருக்கோமா? சரி, ஓகே ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்கள் குடும்பத்தை ஆசீர்வதித்ததுக்காக ஸ்தோத்திரம். ஆமென் ஆமென் ஆண்டவரே. நீ எங்களுக்காக பரலோகத்திலிருந்து எங்களுக்கு நீங்கள் இறங்கி வந்து எங்களுக்காக நீங்க சிலுவையில் அறையப்பட்டீங்க ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். சிலுவையில் அறையப்பா. யார் அது? பேட் வைப்ரேஷனா இருக்கு, பிசாசா இருக்குமோ? அப்படி போசாரா இருக்கும். ஆமீன் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இதோட டிஸ்டர்பன்ஸா இருக்கு. சாத்தான் நெருக்கி என்னை ஏற்படுறது ஆண்டவரே. எல்லா விதமான பாவங்களையும் நீங்க ஆண்டவரே. என்னப்பா ஆசீர்வாதம் கொடுத்தா சோத்திரம் சோத்திரம் சொல்ற, அட்வைஸ் கொடுத்தா அப்பாலைக்கும் சாத்தானே சொல்ற. என்னடா இது? திரும்ப திரும்ப பேட் வைப்ரேஷனா இருக்கு. சரி, வாஸ்து சரியில்லைன்னு நினைக்கிறேன். இந்த பக்கம் திரும்பி ஜாம் பண்ணுவோம். என்னடா இது? யாரும் வந்து சொல்றாங்க? ஏசப்பா தான் வந்துட்டாங்களா? ஏசப்பா, ஹே ஜெசி சொல்லு. என்ன? நான் தான் உங்க வீட்டு அம்மா தான். ஆமா சொல்லு. ஒரு நாளைக்கு எவ்வளவு நேரம் நீங்க ப்ரேயர் பண்ணுவீங்க? காலையில 3 நிமிஷம் ஜெபம் பண்ணுவேன், மதியானம் 3 நிமிஷம் ஜெபம் பண்ணுவேன், நைட்டு 3 நிமிஷம் ஜெபம் பண்ணுவேன். மொத்தத்துக்கு 9 நிமிஷம் நான் ஒரு நாளைக்கு ஃபுல்லா ஜெபம் பண்ணுவேன் தெரியுமா? ஆக மொத்தத்துல 9 நிமிஷம் தான் ஒரு நாளைக்கு பண்றீங்க. ஆமா ஜெசி, 3 நிமிஷம், இதுக்கு ஒரு 3 நிமிஷம், அதுக்கப்புறம் மொபைல் பார்க்கறதுக்கு ஒரு 3 மணி நேரம், வேலை நிமித்தமா செய்யறது அது ஒரு 7 மணி நேரம், அதுக்கப்புறம் போயிட்டு வந்து திரும்பி அகைன் ஒரு 3 மணி நேரம் மொபைல் பார்க்கலாம். மொபைல் எத்தனை நேரம்? 3 மணி நேரம் பார்ப்பேன் ஜெசி. பிரேயர் மட்டும் 3 நிமிஷம், மொபைல் மட்டும் உங்களுக்கு 3 மணி நேரம் பார்ப்பீங்களா? என்ன ஜெசி பண்ணக்கூடாதா? அதுலயும் நீங்க 3 நிமிஷம் பிரேயர் பண்றதுலயும் பாதி நிமிஷம் நீங்க என்ன பண்றீங்கன்னா டைம் ஆயிடுச்சா இல்லையான்னு சொல்லி இதே தான் பாக்குறீங்க. இந்த உலகத்துல நிறைய பேர் வந்து என்னன்னா ஃபோமோ வியாதினால பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஃபோமோ வியாதினா தெரியுமா? மாமா இல்ல, ஃபோமோ வியாதி. ஃபோமோ வியாதினா என்னன்னா ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட்னா நம்மளுக்கு நிறைய வெப்சைட்ஸ்லாம் இருக்கு. வாட்ஸ்அப் இருக்கு, இன்ஸ்டாகிராம் இருக்கு, ஃபேஸ்புக் இருக்கு, ட்விட்டர், டெலகிராம், இப்படி நிறைய ஆப்ஸ்லாம் இருக்கு. இதில் நிறைய மெசேஜ் நோட்டிஃபிகேஷன்லாம் வந்துட்டே இருக்கும். ஸோ மனுஷன் என்ன தான் பண்ணுறான், அதுலேருந்து ஏதாவது ஒரு மெசேஜை நம்ம விட்டுருவோமா, இல்லை ஏதாச்சும் ஒரு நியூஸை நம்ம பார்க்காம விட்டுருவோமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாளும் அவன் சராசரியாக 58 தடவை வந்து அந்த ஃபோனை ஆன் பண்ணி அந்த ஃபோன் இல்லாமல் அவனால் இருக்கவே முடிய மாட்டேங்குது. ஸோ அந்த வியாதி பிடிச்ச மனுஷங்களோட நீங்களும் ஒருத்தராக தான் இருப்பீங்க போலியே. சரி ஜெசி, நீ சொல்றதும் சரியா தான் இருக்கு. நான் இனிமே ஃபோன் பார்க்கறது குறைச்சிக்கிறேன் ஜெசி. அதனால நீங்க என்ன பண்ணணும்னா உங்க ஃபோனை சிலுவையில் அறைங்க, உங்க ஜெபத்தை சிகரத்துல ஏத்துங்க. சரி ஜெசி, ஓகே. எனக்கா இத்தனை அழகு. டைம் ஆயிடுச்சு, பார்ட்டிக்கு வேற போகணும், மேக்கப்லாம் போடணும், டைம் வர ஆயிடுச்சு. லிப்ஸ்டிக்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கிறேன். இதெல்லாம் கொஞ்சம் குறைஞ்சாலுமே நம்ம ஸ்டேட்டஸ் குறைஞ்சிரும். ஏன்னா நம்மளுக்கு லிப்ஸ்டிக் முக்கியம், மேக்கப் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால் இது இல்லாமல் நான் வெளியே போனதே கிடையாது. ஜெசி, காலையிலே ஆரம்பிச்சிட்டியா? ஆமாம், பார்ட்டிக்கு போகிறோம்ல. பார்ட்டி முக்கியம் நமக்கு இப்போ. ஆமாம், நீங்கள் வந்து குப்பை வெளியில் வைக்கிறதுனாலும் மேக்கப் போட்டு தான் போவேன். மேக்கப்பை விடு ஜெசி. சிலை அலங்காரம் கர்த்தருக்கு அருவருப்பானது ஜெசி. இல்லை விக்டர், நான் ஒரு விஷயம் சொல்கிறேன் பாருங்களேன். மனுஷன் வந்து உழைக்கிறதுக்கு எது தெரியுமா? அரஜான் வைபுக்காக தான் உழைக்கிறான். மற்றபடி இந்த மேக்கப்லாம் என்ன தெரியுமா? மற்றவங்களாம் நம்மளை பார்த்து ட்ரெஸ் எவ்வளோ அழகாக இருக்குது, எவ்வளோ அழகாக மேக்கப் போட்டு நான் வந்திருக்கேன், ஏன் உங்களோட கூட நான் மேக்கப் போட்டு வந்தேன்னு வச்சுக்கோங்களேன், எவ்வளோ அழகாக இருக்கா பார்த்தீங்களா உங்கள் ஒய்ஃபு அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. அதுக்கு தான் மேக்கப்பே போடுறது, தெரியாதா? மற்றவங்க சொல்றதுக்காக நீ வாழாத ஜெசி, அது உன்னோட லைஃபே கெடுத்துரும். தயவு செஞ்சு நீ இனிமேல் அந்த மாதிரி பண்ணாத. வர வர உன்னுடைய நட ஜட உட எதுவுமே சரியில்லை ஜெசி. பைபிளில் உனக்காகவே ஒரு வசனம் போட்டிருக்கு பாரு. நீதிமொழிகள் 31:30 பார்த்தீங்கன்னா, சௌந்தரியம் வஞ்சனை உள்ளது, அழகு வீண், கர்த்தருக்கு பயப்படுகிற ஸ்ரீயே புகழப்படுவாய் என்று போட்டிருக்கு ஜெசி. நீ வந்து கர்த்தருக்கு பயப்படுற பயத்தில் நீ சரியாக இருந்தனா உன்னுடைய முகம் வந்து மிக அழகாக பிரகாசமாக இருக்கும். இந்த தீர்மானத்தை நீ இந்த வேலையில் எடுத்துக்கோ ஜெசி. சரி விக்ரதா, இனிமேல் நானும் வேதம் வாசிக்கிறது, ஜெபிக்கிறது, இதுலலாம் இருந்தேன்னா என்னோட முகம் பிரைட்டாக இருக்குமா? ஆமாம் ஜெசி.
சரி, ஓகே, நானும் இனிமே அதே மாதிரி இருக்கேன். ஆனந்த தூதி யோதி கேட்கும் ஆடல் மாடல் சித்தம் கோடி. பாப்பா பாப்பா என்ன அருமையா பாடியிருக்கான், என்ன அருமையான வரிகள்யா, செமையா பண்ணிருக்காயா. காலையில இந்த கூச்சல் போட்டுட்டு இருக்காங்க. விக்ரதா, என்னாச்சு இப்படி கத்திக்கிட்டு இருக்கீங்க காலையிலேயே? இல்ல ஜெசி, அருமையான பாடல்கள் நிறைய வந்துகிட்டே இருக்கு லைன்ல. அத ஒண்ணா நான் வந்து பிளேலிஸ்ட் அத கொஞ்சம் குறைச்சுதான் பாடுறது. இப்படி சவுண்ட் கேட்டு இப்படி கத்திக்கிட்டு இருக்காதீங்க காலையில எந்திரிச்ச உடனே. இல்ல ஜெசி, ஆண்டவருடைய பாடல்கள் தான் கேட்கிறேன். அதுவும் விசேஷமா வந்து பாத்தீங்கன்னா இப்ப இருக்க எங்க ஜெனரேஷன்ல எழுதியிருக்க பாடல்கள்லாம் பாத்தீங்கன்னா அப்படியே எழுப்புதல் கொடுக்குது ஜெசி. ஆமா, அந்த எழுப்புதல் வீட்டுல மட்டும்தான் கிடக்கு, வேற எங்கேயும் கிடைக்க மாட்டேங்குது. இந்த எழுப்புதல் இங்கெல்லாம் இருக்கக்கூடாதுப்பா, கொஞ்சம் பார்த்து. நம்ம பில்டிங்லாம் கொஞ்சம் வீக்கா இருக்கு. சரி, நான் அடுப்புல ஸ்டவ்ல இது வச்சிருக்கேன், குக்கரு. அதுல ஒரு 3 விசில் வந்தோடனே ஆஃப் பண்ணிருக்கேன். சரி சரி, பார்த்துக்கலாம். சூப்பர். தேவசாயல், ஆஹா, என்ன அருமையா பாடிருக்காங்க பாருப்பா. பழைய பாடல்கள் இந்த காலத்து ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரியே கொண்டு போறானுங்க. செம்மையா இருக்குப்பா பாட்டு, வேற மாதிரி பாட்டு. இதெல்லாம் அடுப்பு பாத்தீங்களா இல்லையா? என்ன சொல்லிட்டு போனா? ஒரே கருகுன வாடையா வருது. ஆஃப் பண்ணீங்களா இல்லையா? எதுவுமே நீ தான் சொல்லவே இல்லையே. அட பாவி மனசா, இவங்ககிட்ட சொல்லிட்டு போகாமே இருந்திருக்கலாம் போல. நானே பார்த்து ஆஃப் பண்ணியிருப்பேன். உங்ககிட்ட சொல்லிட்டு போன பாருங்க, ஏன் தப்பு அது. இல்ல ஜெசி, பாட்டு கேட்குற இதுல வந்து நீ சொன்னதை கூட நான் சரியா கவனிக்கல ஜெசி. இது என் மச்சான் கால் பண்றேன், என்னன்னு கேட்டு வந்துடுறேன். ஹலோ, இதுக்கு ஒரு குறைச்சல் இல்லை மச்சான். இருடா, உனக்கு ஒரு பிளேலிஸ்ட் ஒன்று அனுப்பியிருக்கேன், பாட்டு நல்லா இருக்கு கேளு. அதுக்கு முன்னாடி ஒன்று சொல்லிடுறேன் பாரு. வியாசார்பட்டி கிறிஸ்டின் அசம்பிளியில் நம்மளுக்கு வந்து ஸ்பெஷல் மீட்டிங் வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்காங்கடா. 3-4 வெள்ளி சனி ஞாயிறு வந்து அட்டன் பண்ணி பாரு, நல்லா இருக்கும். நம்மளுக்கு ஞாயிற்றுக்கிழமை பார்த்தீங்கன்னா ஃபேமிலி ப்ரோக்ராம் கூட இருக்குடா. உன் ஒய்ஃபோட வந்து கலந்துக்கோ, மறக்காம வந்து கலந்துக்கோ. ஃபர்ஸ்ட் இந்த பிளேலிஸ்ட் வந்து கேளுடா, நல்லா இருக்கும். சரி சரி, உங்களுடைய பாட்டு நீங்கள் ஷேர் பண்ணுறதெல்லாம் இருக்கட்டும் விக்ரதா. இப்படி கூச்சல் போட்டு வீட்டில் பாடி ஆடுறதுக்கு நம்ம ஆண்டவருக்காக என்ன செய்கிறோம்? நம்ம சபையில் போய் நம்ம என்ன பண்ணுறோம்? வாயை திறந்து பாட்டு பாடுறோமா, இல்லை வாயை திறந்து பைபிள் ரீட் பண்ணுறோமா, இல்லை நம்ம தாட்டாவது ஷேர் பண்ணுறோமா? எதுவுமே கிடையாது. வீட்டில் தான் நம்ம கூச்சல் போட்டு பாட்டு பாடி இப்படி தான் நேரத்தை வேஸ்ட் பண்ணுறோங்கண்டி. நம்ம சபையில் நம்ம என்ன காரியம் ஆண்டவருக்காக செய்கிறோம்? ஒன்றுமே செய்யலை. இப்படி ஆட்டம் போட்டுருந்தா யாருக்கு தான் லாபம் சொல்லுங்க பார்க்கலாம். சரி, நீ சொல்றதும் சரியா தான் ஜெசி இருக்கு. நான் இனிமேல் ஃபோன் பார்க்கறதையும் குறைச்சிக்கிறேன், பாட்டு கேட்கறதையும் குறைச்சிக்கிறேன். ஃபர்ஸ்ட் பைபிளை மெடிடேட் பண்ணி நான் ஆண்டவருக்காக அடுத்தடுத்து என்னென்ன செய்யணுமோ நான் வந்து செய்ய ஆரம்பிக்கிறேன். ஆத்துமாலயம் செய்யணும், ப்ளஸ் வந்து டேபிள் மெசேஜ் எடுக்கணும், வார வாரம் ஆண்டவரை நான் துதிக்கணும்னு சொல்லிட்டு இந்த தீர்மானத்தை நான் எடுக்கிறேன் ஜெசி இந்த வேலையில். ஓகே, இப்போ காலையில் எழுந்திரிச்சோடனே இந்த ஃபோனை பார்த்து ஒரு 4 பேருக்கு ஒரு வசனத்தை அனுப்பி விட்டோன்னா, ஒரு 4 பேருக்கு ஒரு ஹாய், குட் மார்னிங் அப்படிலாம் போட்டு விட்டோன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளுக்கு அந்த நாளே சும்மா செம்மையாக போகும் தெரியுமா? ஜெசி, இந்த ஃபோனே பார்த்துக்கிட்டு நோண்டிக்கிட்டே இருக்க. ஆமாம் தே, காலையில் எழுந்திரிச்சு ஒரு 4 பேருக்கு வசனம் அனுப்புகிறோமா, ஒரு குட் மார்னிங், ஒரு ஹாய் அப்படிலாம் அனுப்பணும்னா அந்த நாள் ரொம்ப நம்மளுக்கு ஒரே ஆசீர்வாதமாக இருக்கும் தெரியுமா? இது நல்லது இல்லைம்மா. இது முதல்ல காலையில் எழுந்தோடனே தம்பி தூங்கும்போதே எழுந்து ஜெபம் பண்ணணும். முதலாவது எவ்வளோ பேர் நம்மளுக்கு அக்கம் பக்கம், பக்கத்து வீடு, அக்கம் வீடு எல்லாமே என்ன செய்கிறாங்க? அழிவை நோக்கி போய்கிட்டு இருக்காங்க. நம்ம அவங்களுக்காக நம்ம சிறப்பில் நம்ம ஜெபம் பண்ணலாம். அதுக்கப்புறம் காலையில் எழுந்து நம்ம வேத வாசிக்கணும். எவ்வளவோ இருக்குது நம்ம ஆண்டுடைய காரியங்களை. நம்ம நல்லா இருந்த தனமாக நல்லது. இப்படி வந்து ஃபோனே பார்த்துக்கிட்டு இருக்கிறது வந்து அது அவ்வளவு நல்லா இல்லைம்மா. சரி, அதனால் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் சொல்லி ஆண்டவர் சொல்லியிருக்காங்க. நம்ம அதைத்தான் தேடணும். சரி நான் இனிமேல் காலையில் எழுந்திரிச்சு ஃபஸ்ட்டு ப்ரேயர் பண்ணிவிட்டு அப்புறம் நான் ஜெபிச்சுட்டு மற்ற காரியங்களை பார்க்குறேன். தேங்க்ஸ்மா.